கால்குலேஷன் இல்லாமல் நிறைய 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வேலைக்காரனோட தான் எடுத்தாங்க. வேலைக்காரன் பார்ட் 2 தான் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, பேசிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகும் ஏன்னு தெரியுமா? தனி ஒரு வேலைக்காரன் பார்ட் 2 எடுக்கிறத பேசிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகும் ஏன்னு தெரியுமா? நிறைய எடுத்துட்டாங்க. படம் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு எடுத்துட்டாங்க படத்தை. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க. நிறைய எடுத்துட்டாங்க, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த படமே 2.25 மணி நேரம் தெரியல வேலைக்காரன். ஸோ அது என்ன பண்ணுறது எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் ஒரு ஃபுட்டேஜ் உள்ள சேர்த்தா முழு படமே வந்துருமே அப்படின்றதுக்காக அதை 2வது பார்ட் விட்டுலாம் அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டே கிளியர் இருந்தாலும் 2வது பார்ட் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி போதுமான அளவு கால்குலேஷன் இல்லாமல் நிறைய அந்த இடத்துல ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துருக்காங்க. தவமேதம் வந்து நல்லா இது தவமேதம் வந்து துருவாலாம் கூட பரவாயில்ல. ஆனால் நம்மளும் ஒருத்தர் பண்ணார், நந்தா பண்ணார். நந்தா பார்த்துருக்கீங்க. நந்தா வந்து வேளாண் வெட்டி போட்ட ஃபிலிமே வந்து 2 படம் எடுத்துருக்கோம். அதாவது 2 மணி நேரம் நந்தா படம்னா 6 மணி நேரம் ஷூட் பண்ணியிருக்காங்க நந்தா. இது வந்து டிஎஸ்எல்ஆரில் கிடையாது, ஃபிலிமில். ஒரு ஃபிலிம் நீங்கள் இப்படி பார்க்குறீங்களா, அந்த சின்ன ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபிலிம் ஒரு ஃபிலிம் வந்து 9 ரூபா அந்த டைமில் ஒரு ஃபிலிம். அப்போனா ஒரு 2 படத்தோட வெட்டி போட்டுருக்காங்கன்னா அது எவ்வளோ வந்துருக்கும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. இவ்வளோ தான் படம் ஃபெயிலியர் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் படமே பண்ணல. படம் அதுதான் இஷ்யூ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம அன்னன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், எத்தனை நிமிஷம் வருதுன்றத ஒரு இது பண்ணுவாங்க. அதை ஸ்பாட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பாட் எடிட்டிங் பண்ணுவாங்க. ஸ்பாட் எடிட்டிங் தெரியுமா? உடனே நீ எடுத்துட்டு இருக்கும்போது எடிட் பண்ணி காமிச்சிருவோம். என்னென்ன டிராபேக் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்றத ஸ்பாட் எடிட்டிங் தான். ஹாலிவுட்லாம் ஃபுல்லாக ஸ்பாட் எடிட்டிங் தான். உடனே கையில் எடுத்து காமிச்சிருவோம். ஓகேவா? கண்டினியூட்டி ரிப்போர்ட் வந்து கண்டினியூட்டி ரிப்போர்ட்னு போடுவாங்க நினைக்கிறேன். ஆனால் எனக்கு போட தெரியல. நான் செக் பண்ணி சொல்கிறேன். கண்டினியூட்டி ரிப்போர்ட் மட்டும் பிக்கப் ரிப்போர்ட்னு போடுவாங்க. அதாவது நீங்கள் இன்னைக்கு படத்துக்கு என்னென்ன மெட்டீரியல் எடுத்துருக்கீங்க, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராப்ஸு அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரிட்டர்ன் ஆகிடுச்சா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஷர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஷர்ட்டு வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு சீனுக்கு அந்த ஷர்ட்டு தேவைப்படும். நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி தூக்கி போட்டாவோ இல்லை எங்கேயாவது தூக்கி வேணும் தூக்கி போடப்படுறதில்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு ஷூட்டிங் முடிஞ்சோன்னா நம்ம அவசரமாக காலேஜ் முடிஞ்சோன்னா போகிற மாதிரி எல்லாரும் அப்படி தான் கிளம்புவாங்க. ஷூட்டிங் பாட்டில் எடுத்து வச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஷர்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஷர்ட்டு நம்ம வாங்கிடலாம், அது மேட்டர் கிடையாது. ஆனால் என்னென்னா அதே மாதிரி ஷர்ட்டு கிடைக்கும், அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு ஷர்ட்டு ஃபிலிப்லேயே போடுற மாதிரி ஒரு ஷர்ட்டு அப்படின்னா ஒரு 3 மாதம் கழிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தேவைப்படும். ஏதாவது ஒரு இது அந்த ஷர்ட்டு எங்கே போய் எடுத்துருவாங்கன்னா அந்த ஷர்ட் இருக்கணும். அதனால படம் முடிகிற வரைக்கும் அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. படம் முடிஞ்சா பெரிய பெரிய பாக்ஸ் இருக்கும், பெரிய பெரிய பாக்ஸ், காஸ்டியூம் பாக்ஸும் வச்சுருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி பாக்ஸும் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டு லாக் பண்ணி பூட்டி ப்ரொடியூசர் கையில் இருக்கணும். படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட திறக்க மாட்டாங்க. அதில் உள்ளது எல்லாம் எப்போ வேணாலும் தேவைப்படும். நீ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு சீன் சேர்த்து கொடுக்கணும். எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு அந்த சீனை எடு, இதுக்கு பதிலாக ஒரு சீனை வைக்கணும். அந்த நேரத்தில் நீ போய் காஸ்டியூமு, ப்ராப்பர்ட்டி, கத்தி இதெல்லாம் தெரிவிக்கு. ஸோ அதனால் கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு என்னென்ன நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, கண்டினியூஸாக என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் மட்டும் ரீசன்ஸ் தேவைப்படாது, அப்ளை பண்ணுறவங்க வந்துடுவாங்க. நிறைய படங்கள் அது மாதிரி தான். பருத்தி வீரர்கள் நீங்கள் பருத்தி வீரனுக்கு இஷ்யூ தான் வந்துச்சு. பருத்தி வீரர்கள் வந்து அந்த கத்துற பொண்ணு எண்டில் கத்துற மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து வைக்கக்கூடாதுன்னு போட்டு சொல்லிட்டாங்க. அவர் வந்து நான் மியூட் பண்ணிட்டு வந்து மியூட் பண்ணிடுறேன் வைப்பாங்க. ஆமாம், அவன் வாங்கி ரிலீஸ் பண்ணுறான். ஆமாம், நீ அதை மாற்றினா நான் வாங்கி போய் மாற்றிக்கிறேன். அதான் உங்களுக்கு காட்சி ஆகிறதுக்கு காரணம். நான் அதே இதில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கெல்லாம் நிறைய இஷ்யூ இருந்துச்சு. அவனிவன் இதுக்கு அவனிவன் படம் இது அவனிவன் படம் பார்த்துருக்கீங்களா?
2 பேருக்கு இருக்கிற மாதிரி. கல்பாசி அப்புறம் தான் அதில் ப்ரொடியூசர். சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்ட சொன்னார், நான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டேன், இந்த சீன் வந்து வச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து இது வந்து ஒரு காசே கிடையாது, எனக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் இருக்குது, ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நேம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு தான் வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இதுலேயும் அந்த மாதிரி இருக்குது, நம்மளோட இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஓகே, அடுத்தது டெய்லி பட்ஜெட் போடுவாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு டெய்லி எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட் போடுவாங்க. அடுத்தது பிரேக் டவுன் ஷார்ட்ஸை பிரேக் டவுன் போடுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷார்ட்ஸை கூப்பிட்றீங்கன்னா நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஷார்ட்ஸ் மிஸ் ஆகுறது. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் மிடில் எடுத்துருவீங்க. அடுத்து வந்து அது க்ளோஸ்அப் இருக்கணும். க்ளோஸ்அப் வச்சா தான் அவன் என்ன கொடுக்குறான்றது தெரியும். நம்ம சில இதை எடுத்துட்டு அடுத்து நம்ம வேறு ஷார்ட் டக்குனு கண்ணுக்கு போயிடுவோம், ஆனால் கையில் என்ன கொடுத்தான்றது மிஸ் ஆகிடும். ஸோ அந்த வந்து நோட் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம அது முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ சீன் ரோடில் இதெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருந்தா தான் அதை மிஸ் பண்ணாமல் கொடுக்க முடியும். புரியுதா? அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வருதா, பிளான் பண்ண மூவ்மெண்ட்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. பிரேக் ஃபார் லஞ்சு டேரக்டரோட எல்லா படங்களுக்கும் இன்னும் படி ரூல்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க, ஆனால் டேரக்டரோட கன்செப்ஷன் படி தான் அது போகும். மேக்ஸிமம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்குலாம் இருக்காது, இதெல்லாம் லஞ்செலாம் இருக்காது. அப்படியே சாப்பிட்டாலும் ஒருத்தர் மாற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதேமாதிரி 2 சைடான காட்சிஸ் இருக்குது. அதாவது 4:30 போகும், 4:30 7 வரைக்கும் போகிறது ஒன்று இருக்குது. ஜென்ரல் காட்சின்றது மார்னிங் வந்து 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மார்னிங் 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் போகும். சில இது மாற்றி செய்வாங்க. அதாவது எனக்கு காலையில் சன்ரைஸ் ஷார்ட் வேணும், அந்த ஓப்பன் ஆகிற மாதிரி ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கன்சப்ஷன் பண்ணி கொஞ்சம் மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு முடிப்பாங்க. அந்த மாதிரி யூனியன் ஃபிலிம் யூனியன் பற்றி நிறைய ஒவ்வொரு செட் ஆஃப் யூனியன்ஸ் இருக்குது. நீங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் செட் ஆஃப் அதாவது ஒரு லைனில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, நீங்கள் போகும்போதும் முடியாது. புரியல? ஆமாம், நீங்கள் எடுக்க முன்னாடியே ஃபஸ்ட்டு நேம் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். நேம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. நேம் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அப்படி இல்லை உங்கள் நேம்லேயே இருக்கிற படம் வந்திருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்படி இல்லை நீங்கள் வச்சு அதே டேட்டில் அவங்க வச்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. கொடுங்க, அதனால தப்பு இல்லை. படம் வந்து பேர் ஃபிக்ஸ் பண்ணாமல் படம் எடுக்கிறதுலாம் இருக்குது, அதெல்லாம் எடுப்பாங்க. எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக இதெல்லாம் வைக்கிறதுலாம் நாங்கள் ஆள் படம் பண்ணப்போ படம் முடிஞ்சு எடிட்டிங் டேபிள் போகிற வரைக்கும் எங்களுக்கு டைட்டில் ஆக்டிவே இல்லை ஆள் பார்த்தது. அதுக்கு எடிட்டிங் டேபிள் போகிறப்ப எங்களுக்கு படமே இது கிடச்சிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் கிடச்சி தான் நாங்கள் இது வச்சோம் கற்றுப்போம். அது மெட்ரோவுக்கு அதே மாதிரி தான். மெட்ரோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெட்ரோனா டைட்டில் வைக்கல, நாங்கள் ஹெல்மெட்டு தான் வச்சுருந்தோம். அது எல்லாமே ஹெல்மெட்டு யூஸ் பண்ணோம், அதெல்லாம் ஹெல்மெட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டைட்டில் கடை எல்லாமே. அதுக்கப்புறம் தான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெட்ரோன்னு வாங்கணும். அதே ஆர்டிஸ்ட் பொசிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டினியூட்டிலே வரும். ஆர்டிஸ்டோட பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்றது இருக்குது. நீங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கான மூடை க்ரியேட் பண்ணணும். அதாவது அவங்களோட டைலாக்ஸை கொடுத்து அவங்க எந்த மாதிரி கதைக்குள்ளே நீங்கள் கூட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெறும் அதை நீங்கள் நடிச்சு காட்டுவீங்களோ, டைலாக்ஸை பேசி காட்டுவீங்களோ, வாட் எவர் இட் இஸ், பட் ஆனால் நீங்கள் அந்த ஆர்டிஸ்டோட நீங்கள் எந்த அளவுக்கு மிங்கிள் ஆகுறீங்க அப்படின்றது முக்கியம். நீங்கள் அவன் வந்து ஒரு சோகத்திலே இருந்தாலுமே, அவன் வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் இல்லாமல் வந்தாலுமே, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே அவன் வந்துட்டானாலே இட் வில் பி ஃபைன் அஸ் த ஆக்டர். அவன்கிட்ட வேலை வாங்குறது தான் உங்களுடைய வேலை. ஸோ அந்த டைலாக்ஸை கொடுத்து அவன் மூட கிரியேட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஓகேவா? கேரளம் கேரளம்ன்றதுல